இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதுவரைக்கும் ஆராதிக்க பாடி துதிக்க உண்மையில கழிகூறு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீர். இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. அன்றைக்கு பெத்தானியா கிராமத்தில் ஆண்டவரே மரியாளோடு கூட தம்முடைய வார்த்தைகளை விளக்கி காட்டினீரே, அதே போல எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட மறைந்தவராய் கடந்து சென்று உங்களுடைய வேத வசனங்களை விளக்கி காட்டின போது அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலைவெளியிலேயும் மறைபொருளான காரியங்களை எங்களுக்கு விளக்கி காட்டி எங்களுடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் நாதான் நாங்கள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியாய் ஜெபிக்கிறோம். அடியேனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த அடியேனுக்கு கிருபை பாராட்டும். ஆலோசனை தரும் வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. கிருபையில மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். அப்போஸ்தலனாகிய தோமாவோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அருமையானவர்களே. முதலாம் விசை ஆண்டவர் அவர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். கதவுகள் அவர்கள் பயத்து நிமித்தமாய் பூட்டியிருந்தார்கள். இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார். அவர்கள் மத்தியிலே அன்றைக்கு தோமா காணப்படவில்லை. தோமா வராதபடிக்கு காணப்பட்டபடியினால் தோமாவின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கே மறுபடியும் இயேசு 2ஆம் விசை அதே பவனத்திற்குள்ளே வருகிறவராய் காணப்பட்டார். தோமாவை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அதைத்தான் 27வது வசனத்தில் என்ன வாசித்தோம். தோமாவே உன் விரலை இங்கே நீட்டி என்னுடைய கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. நீ யாரா இருக்கக்கூடாது, அவிசுவாசியாயிராமல் எப்படிப்பட்டவனாயிரு, விசுவாசியாயிரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி என்ற பெயர் எல்லாருக்கும் உண்டு. நான் கிறிஸ்துவைத்தான் இயேசுவைத்தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் பாடுகள் வரும்போது, அப்பொழுதுதான் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஏதுவாய் காணப்படுகிறது. அருமையானே, விசுவாசிக்குரிய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமற் போய்விடுகிறது. அவிசுவாசம் அதிகமாய் நமக்குள்ளே முளைத்து எழும்புகிறத நாம் பார்க்கலாம். இங்கே தோமாவுடைய வாழ்க்கையில காணப்படுவது எது? அவிசுவாசம். அவருடைய வார்த்தையை அவன் நம்பவே இல்லை. நான் 3வது நாள்ல உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையும், சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள் இயேசு உயிரோடு கூட என்ன செய்தார், எழுந்து விட்டார் என்று சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நம்பாதபடிக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் அங்கே 25வது வசனத்தை பாருங்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன். எவ்வளவு நல்ல விசுவாசி பாருங்க. எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தான்,
3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட நடந்து திரிந்தவர். அற்புதங்கள் எத்தனை கண்டான். இதுல எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களும் இதுல உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். வாசிப்போமா? 30வது வசனத்தை வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக, அப்ப அவ்வளவையும் கண்ட இந்த தோமா தான் இப்பொழுது சொல்கிறார், நான் நேரடியா இயேசுவை கண்டால் ஒழிய, அவருடைய காயங்களை பார்த்தால் ஒழிய, அந்த காயத்தில் என் விரலை போட்டால் ஒழிய, அவருடைய விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய அவிசுவாசம் அவனுக்குள்ள காணப்படுகிறது. அந்த அவிசுவாசத்தை கலைந்து போடத்தான் இயேசு அவனை தேடி கடந்து வந்திருக்கிறார். அவனை பார்த்து சொன்னார், நீ அவிசுவாசியாயிராமல் எப்படிப்பட்டவனாயிரு? விசுவாசியாயிரு. நாம் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? காண முடியும். யோவான் 11:40 வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று எழுதப்பட்டு, கர்த்தர் தான் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறவர்? துவக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அவர்தான் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவருமாய் காணப்படுகிறவர். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்துல வளர்ச்சி உண்டாயிருக்கிறதா? வேத வசனத்தில் வாசிக்கும் போது எபேசியர் 4:11 வசனத்தில், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எதிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். அவரை அறிந்த அறிவு எவ்வளவு! நாம் அவரை அறியதான் நாம் இன்னும் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும். அருமையானே, ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது ரோமர் 4 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ரோமர் 4 19 வசனத்தில் 18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். அதை நம்பிக்கையோடு என்ன செய்தான்? நம்பிக்கை இல்லை. இது கூடுமா? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவேனா என்பதை குறித்த நம்பிக்கை இல்லாத நிலையிலேயும் ஆபிரகாம் செய்த காரியம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எதை? தேவனுடைய வார்த்தையை. அடுத்த கீழே வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவே. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வந்து விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். இதெல்லாம் உனக்கு நடக்காது. ரகசியமாய் சொல்வான், அவங்களுக்கு நடக்கும், உனக்கு என்ன செய்யாது? நடக்காது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், நீ இங்கே ஆசீர்வதிக்கப்பட. நீ இப்படி இருப்பையே, இதே நிலைமையில தான் இருப்ப, இன்னும் கீழே வேணா போவேன். பிசாசுடைய ஆலோசனைக்கு ஒரு நாள் நம்முடைய செவிகளை திறக்க கூடாது. அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எழுதப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறும் என்று அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். அருமையானே, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. மாத்திரமல்ல, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கு. நமக்காகத்தான் வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது. கலங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு, எனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உரிமை பாராட்ட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை.
அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன செய்யல, என்னவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை. காரணம், அந்த பிரச்சனையை பார்க்கிலும் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்தார். இந்த காலையில் எத்தனை பேர் நம்மில விசுவாசிக்க முடியும்? என் சூழ்நிலை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது, என் காரியம் இப்படிப்பட்டது, நான் நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறேன், பொருளாதார குறைவுகளின் மத்தியில் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர், வல்லவர். நம்மிடத்தில் இந்த விசுவாசம் இருக்குமானால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறதே. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை எண்ணாது இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா என்ன செய்யல, சந்தேகப்படவே இல்லை. சந்தேகம் யாருடைய ஆயுதம் தெரியுமா? ஆதி தாயாகிய ஏவாளிடத்தில் வந்து விதைத்த விதைதான் சந்தேகம். அங்கே சொல்லுகிறான், தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? கர்த்தர் என்ன சொன்னார்? தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்கவே கூடாது. ஆனால் இவனோ சந்தேகத்திற்கு ரிவர்ஸ் பண்ணி சொல்லுகிறான், தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன். ஒருவேளை அப்படியா இருக்குமோ? அப்படிதான் சொல்லியிருப்பாங்களோ? ஆண்டவர் நம்மகிட்ட அப்படிதான் சொன்னாரோ? சந்தேகம் வந்ததும் அவன் பிசாசு என்ன சொல்றானோ அதெல்லாம் கீழ்ப்படிகிறவனாய் காணப்பட்டான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். தோமா சந்தேகப்படுகிறவனாய் காணப்பட்டான். அதனால் தான் அவனுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் காணப்பட்டது. அவன் சந்தேகத்தை போக்கும்படிக்கு இயேசு கடந்து வந்து அவனுடைய வாசனத்தில் அவனுடைய ஜீவிதத்தை கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமை குறித்து மறுபடியும் வருவோம். 21வது வசனத்தை பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று எப்படி நம்பினானா? முழு நிச்சயமாய் 100%. அது முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்ன செய்தான்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஆயுதம் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரு என்று சொல்கிறதை காட்டிலும், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த காரியங்கள் என்ன செய்வார்? வாய்க்க செய்கிறவராய் காணப்படுவார். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுல ரொம்ப சோம்பேறிகளாக இருக்கும். 2 ஸ்தோத்திரம் போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போதும். கர்த்தருக்கு எதுக்கு சும்மா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும்? ஆனால் தாவீது சொல்வாரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கு. நான் என்ன வேலை செஞ்சாலும், நான் படைகளே போய் போர்க்களத்தில் நின்று கொண்டு யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தால் வாயில் என்ன வரும்? ஸ்தோத்திர பலி வந்து கொண்டே இருக்கும். அது எதுவரைக்கும்? நான் உள்ளளவும் என் தேவனை ஸ்துதிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும், என் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திற்கு முன்பதாய் ஆபிரகாமை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனான்? வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாமல் போகிறது. அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 6:6. அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். எதை குறித்து ஆச்சரியப்பட்டாரா? அவர்களுடைய
அவிசுவாசத்தை குறித்து என்ன ஆயிற்று? 5வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அங்கே சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமற் போயிற்று. யார் நிமித்தம்? அந்த கிராமத்தாருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். நல்ல கவனிக்க வேண்டும். கிறிஸ்து கிரியை செய்ய வல்லவர். சிலரை குணமாக்கினார். ஆனால் அநேகர் அவரை என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசம் மேலோங்கி காணப்பட்டது நிமித்தம் அவர் அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் ஏன் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், கிரியை செய்ய கர்த்தர் வல்லவர். அவருடைய வல்லமை ஒரு நாள் என்ன செய்யல? குறைந்து போகிறதே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள கூடாமல் போகிறோம். நல்ல கவனிக்கணும். அவர் கிரியை செய்கிறதுல ஆச்சரியமானவர். அவருடைய வல்லமையில மாற்றமே இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசமே எல்லாவற்றையும், அவிசுவாசமே எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் என்ன எப்படி இல்லை? மந்தமாகல. உங்கள் அக்கிரமங்களே இருங்க. உங்கள் அக்கிரமம் என்று சொன்னால் அவிசுவாசம் ஒரு அக்கிரமமே. அருமையானே, அவிசுவாசி ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். நீ வசனத்தை வாசிப்பீர்களானால் யாக்கோபின் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கவே நினைச்சிராதன்ட்டார். என்னது? நீ எதையாயிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று என்ன செய்யாதே, நினைக்காத. யாரு? சந்தேகப்படுகிற அவிசுவாசி. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம்? கர்த்தர் மேல நம்முடைய விசுவாசம் காணப்பட்டு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நாம் வருவோம். மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் இயேசு கடிந்து கொண்ட சம்பவம் இது. வசனம் சொல்லுகிறது, 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் என்ன செய்யல? பாருங்க, பேதுரு ஓடினார், அவருக்கு பின்னே ஒரு சீஷன் ஓடி போனான். அவன் வெளியே நின்ட்டான். பேதுரு உள்ளே போய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வெளியே வந்தார். அவர் உயிரோடு கூட என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் அதை என்ன செய்யல? நம்பவே இல்லை. இந்த காலை வேளையிலே ஒன்று சொல்லுகிறேன், அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசம் வர்றது மட்டும் இல்ல, அப்புறம் இருதயம் என்ன செய்து விடுகிறது? கடினப்பட்டு விடுகிறது. தேவனுடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 95ஆம் சங்கீதம்
8வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள். இருதயத்தை கடினப்படுத்தின ஒருவர் ஆகிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் என்ன செய்ய முடியவில்லை, பிரவேசிக்க முடியல. காரணம் அவர்கள் எல்லாரும் அவிசுவாசிகளாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்குமானால், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் விண்ணப்பித்தானே, அதை போல இன்றைக்கு கேட்போம். ஆண்டவரே என்னோட அவிசுவாசத்தை மாற்றும், நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய் ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்போம். வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எப்படிப்பட்ட இருதயம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். நம்முடைய இருதயமே பொல்லாதுதான். எரேமியா சொல்லுகிறாரே 17:9, எல்லாவற்றை பார்க்கிற இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி பட்டதா இருக்குது என்று ஆராய்ந்து பார்ப்போம். தாவீதை போல கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கேட்போம். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகளை எழுதும் ஐயா. ஆண்டவர் செய்ய வல்லவர். வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்து எடுத்து போட்டு எப்படிப்பட்ட இருதயத்தை தருகிறாராம்? சதையான இருதயத்தை அவர்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயம் சதையான இருதயமா அல்லது கல்லான இருதயமா? கல் என்று சொல்லும் போது இருதய கடினம், எதையும் விசுவாசிக்க ஏது இல்லாத ஒரு காரியம். அருமையானே, வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை விட்டே நம்ம என்ன செய்கிறது, புறக்கணித்து விடுகிறது. தேவனை விட்டு தூரமாய் போனால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போனவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? அவரோடு இருக்கிறோமா? மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கேட்ட ஒரு பெரிய கேள்வி, சாதாரண கேள்வி அல்ல. கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இது வாசிக்கிறோம். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்? அப்பொழுதுதான் லேவி கோத்திரத்தார் கடந்து வந்தார்கள். இன்றைக்கு நானும் உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோமா? தேவனுடைய பட்சத்தில் நிற்கிற தேவ ஜனமாய் நாம் காணப்படுவோம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நமக்குள்ள அவிசுவாசமான பொல்லாத இருதயம் இருக்குமானால் நாம் தேவனை விட்டு என்ன செய்வோம்? விலகி போவோம். கர்த்தரிடத்தில் நாம் நிற்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது காயினை குறித்து, காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனானா. கர்த்தருடைய எதை விட்டு? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் தேவதாசனாகிய தாவீது சொல்லும்போது, உமது சமூகத்திற்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே என்ன செய்ய முடியும்? நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் என்ன செய்வேன்? நம்ம எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய கண் நம்ம எப்போது பார்த்து கொண்டு இருக்கிறது.
கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்மில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி அவிசுவாசம் உள்ள இருதயம் இருக்குமானால் என்ன சம்பவிக்கும்? அதே 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே ஒருவனும் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எது நிமித்தம் அவர் கானானுக்குள்ள போக முடியவில்லை? அவிசுவாசத்தினாலே தானே. வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல? அவர்கள் விசுவாசிக்கல. அதனால் கர்த்தர் பார்த்து சொன்னார், 10 முறைக்கும் அதிகமாய் என்னை சோதித்து பார்த்தவர்களில் ஒருவனும் என்ன செய்வதில்லை? அதற்குள்ளே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாக கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். எத்தனை முறை? 10 முறைக்கும் அதிகமாய் என்னை சோதித்தவர்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் இன்னைக்கு காலையில் தான் வாசித்தேன், 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சரி, நான் அப்புறம் சொல்லுகிறேன். 10 முறைக்கும் அதிகமாய் என்னை பரிசோதித்தவர்கள் யாரும் அதற்குள்ள என்ன செய்வதில்லை. அப்ப கர்த்தரை பரிசோதிக்க கூடாது என்பதை நன்றாய் அறிய வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது. மாத்திரமல்ல, அந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. நல்ல கவனிங்க, யாரெல்லாம்? முதல்ல பயப்படுகிறவர்கள். தேவ பயம் இல்லை, இது வேற பயம். பிசாசுக்கு பயப்படுவாங்க, ஆனா கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படவே மாட்டாங்க. ராத்திரி பிசாசு 2 பல்ல நீட்டிட்டு வந்தான், கண்ணெல்லாம் இப்படி ஆந்த கண்ணு மாதிரி இப்படி விரிச்சிட்டு வந்தான், நாக்க 1 முழத்துக்கு நீட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா போதும், நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஐயோ அப்படின்னு பயப்படுவோம். சின்ன பிள்ளைகளை மிரட்டுறது எப்படி? பூச்சாண்டி வர அவனை இழுத்துட்டு போயிடுவான், அப்படிதானே? இப்படிப்பட்ட பயம் அருமையான விசுவாசியுடைய வாழ்க்கையில பல விதமான பயம் இருக்கிறது. மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும், நம்ம எல்லாரும் மரிப்பது நிச்சயம். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கும் போதே நான் இப்ப செத்து போனா நன்றா இருக்கும். ஏன் அந்த வார்த்தை நம்முடைய வாயில வருகிறது? நான் இந்த குடும்பத்தில் வாழ்றதை விட சீக்கிரமா செத்துட்டா எப்படி இருக்கும்? நன்றா இருக்கணும். நான் படுற மாதிரி பாடு யாராயிலும் படுறாங்களா? எத்தனை பேர் வாயில வந்திருக்கு. இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்துட்டு உயிரோடு இருக்கணுமா? தலையா அடிச்சுட்டு கதறினவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. பாஸ்ட் என்னென்னலாம் சொல்ல போறாரோ அப்படின்ட்டு நல்ல கவனிங்க. இது அவிசுவாசமான இந்த வார்த்தைகள் தான் நம்மை கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாமல் பண்ணுகிறது. இங்க வசனம் சொல்வது, பயப்படுகிறவர்கள். மரண பயம் இன்னைக்கு அநேகரை தொற்றி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நேற்று பேப்பரை வாசிருப்பீங்க, டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க. தாய்லாந்திலும் மியான்மர் நாட்டிலும் 30 மாடி கட்டடம் அப்படியே அப்பளம் நொறுங்குவது போல் என்ன செய்தது? நொறுங்கி போயிட்டு ஆயிரக்கணக்கானோர் மரித்து போனார்கள். மரணம் எப்படி வரும் என்று தெரியாது. எல்லாரும் நினைச்சாங்க நம்ம எல்லாம் we are so safety,
இன் திஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் ஒரு நிலநடுக்க வந்ததும் அத்தனையும் போச்சு. அது காமிச்சாங்க. மேலே இருக்கிற தண்ணி தொட்டு ஸ்விம்மிங் பூலில் இருக்க தண்ணி அப்படியே கொட்டுது. அடுத்த அந்த கட்டணம் முழுசும் அப்பளம் போல நொறுங்கி போச்சு. அருமையானே, எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஆனால் நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் இப்பொழுது கண்ணை மூடினால் நான் கண் திறக்க போகிறது எங்கே? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில். நீ ஒரு வசனத்தை வாசிங்க. வாசிக்கும்படியா என இருதயத்தில் அந்த வார்த்தை வருகிறபடினால் சங்கீதம் 17 கடைசி வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 17 கடைசி. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால். பாருங்க, இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நானோ நீதியில் யாருடைய முகத்தை? இயேசுவின் முகத்தை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் என்ன செய்வேன்? நான் உம்மை போலவே மாறி விடுவேன் ஆண்டவரே. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது யாராயிருக்கிறோம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பைபிளை திறந்து வைக்கிறீங்களா அல்லது அடைச்சிட்டு ஐயா தான் சொல்லிகிட்டே இருக்காரு? ஐயாவுக்கு அங்கிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. நான் பார்க்காட்டியும் கர்த்தர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கார். பைபிளை திறந்து வசனத்தை வாசிங்க. அதுதான் காரியம். சில பேர் செல்ஃபோனில் வச்சுட்டு பைபிள் இருக்குது பாஸ்டர், அந்த செல்ஃபோனை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு பைபிளை திறந்து பாருங்கள். யார் கையில் பைபிள் இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்கள், பைபிளை தரேன். வாங்கி அது திறந்து வாசிங்க. அது உங்களுக்கு பெரிய பொக்கிஷம். கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் யார்? இன்னும் 1-2 கை தான் திறந்து. எல்லாம் சந்தேகமா இருக்குதோ? நான் கர்த்தருடைய பிள்ளை தானா? கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்களா? சும்மா கை தூக்குறது அல்ல, ஒரு அல்லேலியாவும் சொல்லணும். வசனம் சொல்லுது, இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவே இல்லை. ஆகிலும் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறார்? அந்த மகிமையின் சாயலை போல நானும் என்ன செய்வேன்? மகிமை அடைவேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் அவரை போல மாறுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு பிரியமானே. அந்த நாளுக்காய்த்தான் நாம் காத்திருக்கிறோம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. நான் கண் மூடி விழித்தால் இயேசுவை காண்பேன். ஒருவேளை என்னுடைய சரீரம் மண்ணுக்கு புதைக்கப்படலாம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருமானால் நான் உயிரோடு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவேன். எது நடந்தாலும் நான் ஒரு நாளும் எதை குறித்து என்ன செய்ய போறதில்லை, பயப்பட போறதில்லை. அவிசுவாசத்துக்கு நான் இடம் கொடுக்க போறதில்லை. என்னுடைய மனவாழ்னா இயேசு என்னை மீட்பர் சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? என்னை சேர்க்கும்படியாய் வரப்போகிறார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய மீட்பர் சீக்கிரத்தில் வெளிப்பட காத்திருக்கிறார். வசனத்தில் நான் வாசித்தோம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் என்ன செய்யணும்? இப்ப இருக்கிற மகிமை பத்தாதுங்க, இன்னும் மகிமை அடைய வேண்டும். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தல
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் போதாது. நாம் அடைந்த பரிசுத்தம் போதாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப பரிசுத்தவாட்டி. இல்லைங்க, இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஏன்? நாம் இருக்கிற உலகம் எப்படிப்பட்டது? நம்மை அசுசிப்படுத்துகிற உலகம், கரைப்படுத்துகிற உலகம். அதனால்தான் கரைப்பட்ட வஸ்திரங்களை, உலகத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்களை என்ன செய்யுங்க? பாவத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அவிசுவாசிகள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல என்ன செய்வார்கள்? ஆகையால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச குடும்பத்தாரே, ஒருவருக்குள்ள அவிசுவாசம் வராதபடிக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை அறிக்கை செய்வோம். அது ஆசீர்வாதமான காரியம். இந்த காலையிலே உங்களோடு சொற்ப நேரம் விசுவாசியாவிட்டால் என்ன ஆகும் என்பதை குறித்து நான் பேச போகிறேன். வாசிப்பதற்கு ஆதாரமாக என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே என்னுடைய இருதயம் ஆடுகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கிறோம். மோசே தேவனை முகமுகமாய் என்ன செய்தவன்? தரிசித்தவன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை முகமுகமாய் கண்ட அவனை போல வேறு ஒருவனும் இல்லை. நான் அவனுக்கு என்னை என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். அவன் என்னை கண்டும் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வசனத்தை வாசிப்போமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். கர்த்தர் முகமுகமாய் கண்டவன். 40 நாள் இரவும் பகலும் 2 விசை தேவ சமூகத்தில் உபவாசித்து அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்தில் காணப்பட்ட மனுஷன். மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு உங்களுடைய முகத்தை முக்காடிட்டு என்ன செய்யும்? மறைத்து கொள்ளும். நீர் பேசும் அப்புறம் என்றெல்லாம் சொன்னவர்கள். ஆனால் அந்த மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை இங்கே நம்முடைய இருதயத்தை ஆட பண்ணுகிறது. ஆரோனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் தன் ஜனத்தாரில் பெரியவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். அந்த ஆரோன் தன் கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிப்பானால் நான் அப்படியே
அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை உடையதான ஆரோனும் மோசேயும் இப்பொழுது கர்த்தர் இங்கே சொல்லுகிறதான வார்த்தையை மறுபடியும் வாசிக்க கேட்போமா? என்னாகும் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை என்ன செய்யாதபடியினால், விசுவாசியாதபடியினால். என்ன விசுவாசிக்கல? நல்ல கவனிங்க. அவருடைய அவிசுவாசம் என்ன? எதை அவர்கள் விசுவாசிக்க கூடாமற் போயிற்று? வசனத்தில் வாசிக்கும் போது அதே 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகி ஆரோனும் ஜனங்களை கூடி வர செய்து அவள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து என்ன செய்? பேசு. அப்பொழுது அது தண்ணீரை என்ன செய்யும்? கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க. கர்த்தருடைய வார்த்தை அது. நீ என்ன செய்யணும்? 2 பேரும் தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு கண்மலைக்கு முன்பதாய் நின்று கொண்டு கண்மலையை பார்த்து என்ன செய்? பேசு. அப்பொழுது அது தண்ணீரை என்ன செய்யும்? குடிக்க கொடுக்கும். அப்பொழுது நீங்களோ உங்கள் ஜனங்களோ சபையாரும் உங்களுடைய மிருக ஜீவன்களை என்ன செய்வீர்கள்? குடிப்பீர்கள் தண்ணீரை. ஆனால் மோசே செய்த காரியம் என்ன தெரியுமா? நீ இதற்கு முன்னே இன்னொரு வசனத்தை வாசிட்டு அப்புறம் இங்க வர வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ கண்மலையை அடி, அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அடுத்தது அமலேக்கியர் வந்து இல்ல போதும். முதல்ல கர்த்தர் சொன்னார், நீங்க என்ன செய்ய வேண்டும்? கண்மலையை பார்த்து அடிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்துக்கு வந்தாயிற்று. வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீயும் ஆரோனும் சேர்ந்து கண்மலைக்கு முன்பதாய் நின்று கொண்டு என்ன செய்? பேசு. அடிக்கிறது கஷ்டமா? பேசுறது கஷ்டமா? சொல்லுங்க. அடிக்கிறது கஷ்டமா? பேசுறது? நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. நீங்க பேசினா தானே. மோசேயுடைய பரம்பரை ஆயிற்று. சொல்லுங்க. நான் இன்னும் கடினமா பேசுவேன். சொல்லுங்க. எது கடினம்? கோலை எடுத்து அடிக்கிறது தான் கஷ்டம். பேசுறது ஒன்றும். கண்மலையை பார்த்து கண்மலையே தண்ணீரை தா என்று சொன்னால் அது என்ன செய்யும்? தந்துவிடும். ஆனால் ரிவர்ஸா ரெண்டையும் செய்தார்கள். நல்ல கவனிங்க. கண்மலையை அடிக்க சொன்ன போது அவன் என்ன செய்தான்? அடித்தான், தண்ணீர் புறப்பட்டது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், கண்மலையை பார்த்து என்ன செய்? பேசு. ஆனால் இவனுக்கு எது ஞாபகம் வந்துச்சு? ஆதியில செஞ்ச காரியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதாங்க. விசுவாசிகள் செய்கிற தவறு. கர்த்தர் என்றைக்கு ஒரே போல கிரியை செய்கிறவர் அல்லையா. அன்றைக்கு என்ன செய்தாரோ அதே போலவே செய்வார் என்று நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் வேறு விதங்களிலே கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு குருடனை கண்ணை தொட்டார், சுகமானது. இன்னொரு குருடனை சேர குலைத்து கண்ணில் பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார். அவன் கழுவினான், சுஸ்தமானான். வேறொருவனை பார்த்து நீ போப்பா, உனக்கு பார்வை உண்டாயிருக்கும்.
கர்த்தர் எல்லா காலத்திலும் ஒரே போல கிரியை செய்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பழச நினைச்சிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய மறந்து விடுகிறோம். நாம் எல்லாம் தாவீதின் பரம்பரையாயிற்று. தாவீதுக்குள்ள ஒரு நல்ல வாஞ்ச, தேவனுடைய பெட்டியை எப்படியாகிலும் எருசலேமுக்கு என்ன செய்யணும், கொண்டு வர வேணும். நல்ல வாஞ்ச. அவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அதில் கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கர்த்தர் கட்டுகிறதற்கு அனுமதி கொடுக்கல. சரி, பெட்டியாயில் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைத்தான். அப்பதான் பெலிஸ்தருடைய செயல் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்தார்கள், தாகோனுடைய கோயிலில் வைத்தார்கள். தாகோன் முகங்குப்புற விழுந்தான். 2வது நாள் எடுத்து நிறுத்தினார்கள். 2வது நாள் பார்த்தபோது தாகோன் நொறுங்கி போய் கிடந்தது. அவர்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டு வண்டியை உண்டாக்கி 2 பசுமாட்டை அதில் பூட்டி அதிலே அந்த தேவனுடைய பெட்டியை வைத்து விட்டு அது போகட்டும் என்று சொன்னார்கள். அருமையானே, அவங்க செய்த செயல் மாட்டு வண்டியில ஏற்றி தேவனுடைய பெட்டி என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். அதே விதமாய் அவர்களுடைய செய்கையை, அவருடைய மாடலை நாமும் என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று தாவீதும் பெட்டிய காளமாட்டு வண்டி மேலே ஏற்றினான். காளைக்கு தெரியுமா ஏதாவது அறிவு உண்டா? அது களத்தை கண்ட உடனே அது என்ன செஞ்சிச்சு, இடறின்றி எழுதியிருக்கு. எதை கண்ட போது? களத்தை கண்டபோது. களத்தில் என்ன இருக்கும்? களம் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? களம்னா தெரியுமா? நெல்லை அறுத்து கொண்டு வந்து அங்கதான் என்ன செய்வாங்க, அடிச்சு. ஏமா நீங்களாம் பார்த்தே இல்லையா? லால் குடிக்காரவங்க பின்ன கையை கட்டிட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்க. பாஸ்ட் என்னமோ சொல்லிட்டு நம்ம ரைட்டா இருந்தேன்னா தப்பா இருந்தேன்னு. அதுதான் களம். அந்த களத்திற்கு வந்தபோது மாடுகள் என்ன செய்தது? ஏன்? அதுக்கு பசி வந்துருச்சு. அதுதான் அர்த்தம், வேற ஒரு அர்த்தம் இல்லை. களத்துல என்ன இருக்கு? வைக்கோல் நிறைய கிடக்கு. அடலே, இவ்வளவு ஆகாரம் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் இடறிச்சு. ஊசா பெட்டியை தொட போனா கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அடித்தார். இதற்கு காரணம் என்ன? கோகாத்தின் புத்திரர் தங்கள் தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தாவீது முதல் தர ஆசாரியர்களை அதிகமாய் கூட்டி கொண்டு போகல. அவர்கள் யாரை கொண்டு போனான்னு தெரியுமா? யுத்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் மற்ற மனுஷர் பெரிய பிரபுக்களை கொண்டு போனான். அதுதான் வந்துச்சு மோசம். அதுக்கு பிறகுதான் அவன் உணர்ந்து கொண்டான், நாம் நியாயப்படி சுமக்காமற் போனபடியினாலே நம்மேல் கர்த்தர் என்ன செய்தார்? அடிவிழ பண்ணினார். இந்த காலை வெளியில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய பாருங்க. ஆண்டவரே, நேற்று அப்படி சொன்னீர், நேற்று சொன்னது போல இன்றைக்கு நாம் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நாம் செய்யறாமா செய்யக்கூடாதா என்பது அல்ல, செய்ய வேண்டியது அவசியம். அவர் சொல்லிவிட்டாரா அதை செய்தே ஆகணும். வசனத்துல நன்றாய் கவனிங்க. கர்த்தர் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினாரோ அங்கெல்லாம் ஒன்றே போல யுத்தம் பண்ணினவர் அல்லவே அல்ல. எல்லா யுத்தங்களிலும் வெவ்வேறு விதமா யுத்தம் செய்திருக்கிறார். இந்த காலையில் நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை, நேரம் போய்விடும். எனக்கு முன்பதாய் நேரம் குறைவுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன மோசையை பேசாதபடிக்கு அடித்தபடினால் கர்த்தர் உண்மையுள்ளவராயிருந்தார். கர்த்தர் தண்ணீர் தராம இருந்தாரா? இல்லவே இல்லை. அவன் செய்த தவறு, ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய தவறவே இல்லை. தண்ணீரை கொடுத்தார். ஆனால் மோசேயும் ஆரோனையும்
கானானுக்குள்ள பிரவேசிக்க விடவே இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பிரியமானவர்களே, நல்ல கவனிச்சுக்குங்க. நம்முடைய சுயநீதியை கொண்டு நாம் தப்பவே முடியாது. அவன் கர்த்தருடைய முகமுகமாய் கண்டவன் தான், அவன் பரிசுத்தன் தான், கர்த்தரோடு கூட நாட்களை செலவழித்தவன் தான். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கலையா? கர்த்தர் இன்றைக்கு நீ ஏன் இதை செய்யல என்றுதான் கேட்பார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்கிறாரோ உடைய செவியை சாய்த்து கேளுங்கள். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். அதை செய்யாமற் போனது நிமித்தம், அந்த வார்த்தையை விசுவாசியாமற் போனது நிமித்தம் என்ன ஆயிற்று? 2 பேரும் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இப்ப மறுபடியும் அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணும்படி என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை என்ன செய்வதில்லை. நோ 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 நோ. கர்த்தர் என்ன ஆனார் தெரியுமா? வசனத்தை வாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26-27 வசனம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். நீ இந்த யோர்தானை நீ என்ன செய்வதில்லை. எவ்வளவு அபாக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட இந்த மோசே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனது நிமித்தம் அவன் அந்த ஜனங்களை அதற்குள்ளே கடத்தி கொண்டு போக முடியவில்லை. உனக்கு பின்பு உனக்கு பணிவிடை செய்த வாலிபனாகி யோசுவா அவன் அதற்குள்ளே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொல்லிவிட்டார். நம்மில ஒருவராயில் அபாத்திரராய் போகாது பிடிக்கு நம்முடைய கிரியைகளை குறித்து நம்ப வேண்டாயா. நாம் என்ன நற்கிரியை செய்திருந்தாலும் சரி, அதெல்லாம் கணக்கில் அல்ல. அதற்குரிய கணக்கு கர்த்தர் தருவார். ஆனால் ஏதாயினும் கடைசியில தவறி போயிருப்போம். ஆனால் இந்த காலை வேளையில என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், அதற்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போய்விடுமே. ஆகையால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். 2வது காரியத்துக்குள்ள பிரவேசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாமற் போனபடியினால் இது சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் எப்படி இருப்பாய்? இது எவ்வளவு பயங்கரம். எது தகுந்த காலத்திலே சம்பவிக்க போகிற என் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தாமதியாது. தாமதித்தாலும் அந்த நிச்சயம் என்ன செய்யும்? வருமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே
உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி என்ன செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தவர்கள் இல்லையா? சொல்லுவோமா? என் வார்த்தைகளில் இனி ஒன்றாயிலும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நல்ல கவனிப்போம். தகுந்த காலத்திலே, ஏற்ற வேளையில, கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில், தன் வேதத்தில் என்ன வாசிக்கும் போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது. தகுந்த காலம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரசங்கி சொல்லும் போது தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார், அதன் காலத்தில் செய்யும்படிக்கு. இந்த காலையிலே என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஆசாரியன் தான் சீட்டிலை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய தூபபீடத்திற்கு முன்பதாய் தூபங்காட்டும்படியாய் நிற்கிற தேவ மனுஷனாகிய சகரியா. அவனை குறித்து கர்த்தருடைய வேத விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்கள்? நீதி உள்ளவர்களாயிருந்தார். ஒரு குற்றத்தை அவரிடத்தில் காண முடியாது. நல்ல கவனிங்க. அவருடைய வாழ்க்கையில் இருந்த குணம், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். ஆயினத்தார் வசனத்தில் வாசிக்கிறோம், சகரியாவே உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. 2வது காரியம். 3வது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 2 பேரும் பரிசுத்தாவியினால என்ன செய்திருந்தவர்கள்? நிறைந்திருந்தவர்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நடுக்கத்தோடு பயத்தோடு இங்கே நின்று கொண்டு இந்த காலை வழியில் உங்களுக்கு முன்பதாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசாரியன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆசாரிய வம்சத்திலே பிறந்த மனுஷன், இப்பொழுது தாவீதுடைய வழியின்படி குழுக்கள் முறையிலே சீட்டை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவன் தூபங்காட்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அங்கே வந்து நின்று தூதன் அவனோடு கூட பேசுகிறார். சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ஆனால் அவனோ தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய வயதையும் காரணம் காட்டி இது எப்படி நிறைவேறும்? ஆனால் தூதன் சொல்கிறான், தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற காரியத்தை குறித்து, என் வார்த்தைகளை குறித்து நீ என்ன செய்தாய்? அவிசுவாசமாய் காணப்பட்டாய். நீ விசுவாசிக்கவில்லை. ஆகையால் இவைகள் நிறைவேறும் கால வரைக்கும் நீ எப்படி இருப்பாய்? கர்த்தரே வாயை அடைத்து விட்டார். நீ ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட என்ன செய்யாதே, பேசாத, ஊமையனாயிருப்பாய். இப்போ எப்போ வாய் திறந்துச்சு? எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற நாள் வந்தது. அவன் எழுத்து பலகையை வாங்கி யோவான் என்று எழுதின போது அவன் வாய் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அருந்தது. தேவனை என்ன செய்தார்? ஸ்தோத்தரித்து பேச ஆரம்பித்து விட்டார். இந்த காலையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 20 வருஷம் விசுவாசியா, நான் 40 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், எது வேண்டுமானாலும் சொல்லலாம்.
நான் சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி அந்த உபதியா சொன்னானே, அதே போல நாம் காணப்படலாம். நமக்கு இருக்கிற எந்த மேன்மையும் ஒன்று இல்லைங்க கர்த்தருடைய பார்வையிலே. அவைகள் எல்லாம் என்னவா இருக்கிறது? அழுக்கான கந்தைய போல இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? சங்கீதம் 106 24வது வசனத்தை வாசிப்போம். 106ஆம் சங்கீதம் 24வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். போதும். வசனத்துல வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன செய்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கர்த்தர் சொன்னார். அந்த தேசம் எப்படிப்பட்டதாம்? சிங்காரமான தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நான் போய் பார்த்து வந்த தேசம். கர்த்தரே போய் விசிட் பண்ண தேசம். ஐயா, சென்னைக்கு போயிருக்கீங்களா? போயிட்டு பார்த்துருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? மெரினா பீச் போயிருக்கீங்களா? எலியட்ஸ் பீச் போயிருக்கீங்களா? வள்ளுவர் கோட்டம் போயிருக்கீங்களா? அங்கே கடற்கரையில் லைனா நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் உறங்கி கொண்டு இருக்கிறார்களே, அதை போய் பார்த்துருக்கீங்களா? சொல்லலாம், அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல கவனிங்க. அதை பார்க்கலாம். கர்த்தர் அந்த சிங்காரமான தேசத்தை என்ன செய்தாராம்? போய் பார்த்து வந்த தேசம். எதுக்கு போய் பார்த்துட்டு வர்றீங்க? ஒரு பொண்ணை போய் பார்க்குறாங்கன்னா ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்தா, ஆஹா இந்த பொண்ணா, வெள்ளை வெள்ளேன்னு இருக்குதுங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா தான் தெரியுது, தொட்டா அங்கே இருக்க கருப்பெல்லாம் என்ன செஞ்சிருது? நம்ம விரல்ல வந்துடுது. எவ்வளோ ஏமாத்து வேலை! சொல்லுங்க, ஏமாத்து வேலை தானே. நான் இதை பேசிட்டு இருந்தேன், உடனே பேத்தி இருக்காளே, அவ சொன்னா, தாத்தா அது ஃபில்டர் போட்டால் வந்துடும். என்ன காஃபி ஃபில்டரான்னு கேட்டேன். இல்லை தாத்தா, கம்ப்யூட்டரில் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டால் எப்படிப்பட்டவங்களை எப்படி காட்டிடுமா? அழகாக காட்டிடுமா? யோசித்து பாருங்க. அப்போதான் நினைச்சேன், என்னென்ன ஏமாத்து வேலையெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. ஏன் உண்மையான சாயலை காட்டினா தான் என்ன? விசுவாசிக்கு தான். விசுவாசிகள் கூட இந்த ஏமாத்து வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்? அட கருப்புனா கருப்புன்னு இருக்குது, நானும் தான் கருப்பு கருப்புன்னு தான் நான் சொல்கிறேன், நான் சிவப்பு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பார்வையில் கருப்போ சிவப்போ ஒன்றும் இல்லை. அழகுள்ள காரியம், அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அதெல்லாம் போயிடும். அழகெல்லாம் கொஞ்ச நாளம்தான். ஒரு 16 வயசுல இருந்து மீறி போன ஒரு 30 வயசு வரைக்கும் தான் எல்லாம் தலன்னு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் இப்படி தான் நடக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறதே இல்லை. ஏன்? மாசமாயிட்டாலே அப்புறம் நடக்க முடியல. ஐயோ ஐயோ அந்த வார்த்தை வந்துடுது. நான் இடையில வந்ததுனால சொல்றேன், நல்ல கவனிப்போம். கர்த்தரே போய் பார்த்து வந்த தேசம். அந்த தேசத்தை குறித்து நாம் உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் கர்த்தர் விசாரிக்கிறவர். ஐயா, 2வது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவரைக்கும் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டு கர்த்தருடைய பார்வையில காணப்படுகிற தேசம். எகிப்து தேசத்தை போல கால்களால நீ தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். அந்த தேசத்துல ஏராளமான கனிகள் காணப்படுகிறது.
அத்தி இருக்கிறது, ஒளிவ மரம் இருக்கிறது, திராட்சை இருக்கிறது, மாதுளம் இருக்கிறது, எல்லாம் அங்கே காணப்படுகிறது. அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட இரும்பு இருக்கிறது, அங்கே செம்பு இருக்கிறது, கால்களின் கீழே என்ன இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கிற தேசம். கர்த்தர் மகிமையான ஒரு தேசத்தை கொடுத்திருக்கும் போது அதை சுதந்திரிக்க ஜனத்திற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதனால அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அருமையானே, இன்னைக்கு அநேகர் பரலோகத்தை அசட்டை பண்றாங்க. வேண்டாயா, நான் அங்க போகாட்டி நரகத்துக்கு நான் போறேன். நரகம் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதனால தான் அப்படி சொல்றாங்க. ஐயா இயேசு விசுவாசிங்க, அவர் வேண்டாயா, அவர் வந்துட்டா நான் பரிசுத்தமாயிருவேன். அதுக்கு தானே விரும்புகிறார் கர்த்தர். அவர்கள் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன செய்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஆகையினால் அவர்கள் ஒருவரும் என்ன செய்ய முடியல. எபிரேயர் 2:3-19 வாசித்து முடிப்போம். எபிரேயர் 3:19 மறுபடியும் அந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும்? மனுஷன் சொல்ற வார்த்தையை எவ்வளவாய் விசுவாசிக்கணும்? மனுஷன் ஏதாயிலும் சொல்லிட்டா போதும் அதை விசுவாசிக்கிறோமே. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையே விசுவாசிக்க கூடாமற் போகிறது. நாம் அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்துக்குள்ள போகாமல் இருக்கக்கூடாது. அந்த அவிசுவாசத்தை களைந்து போடுவோம், விசுவாசிப்போம். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அங்க உண்டு. அதனால்தான் இயேசு சொல்லும் போது கடைசியாய் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் சொந்த ரத்தம் கொண்டு நம்மை விலைக்கிரயமாய் மீட்டு கொண்டார். ஆயினாத்தான் அவருடைய விருப்பம் அவர்கள் என்னோடு கூட என்னென்றைக்கு இருக்க வேண்டும் என்பது. நாம் அவரோடு கூட இருக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பு சபையாருக்கு சொல்லும் போது சொல்லுவார், இந்த 2 நாளும் நான் மிகவும் என்ன செய்யப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எப்படி இருக்குமா? அதிக நன்மையா இருக்கும். கர்த்தரோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, எப்போதும் சந்தோஷம். அந்த தேசத்திற்கு போக ஒரு நாள் நம்முடைய ஜீவிதத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கூடாமல் இருப்போம். விசுவாசிப்போம், கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்வோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். அங்கே சேர்ந்து அவரோடு கூட என்னைக்கும் வாழுவோம். அந்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, தோமாவே அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போமா? நான் விசுவாசிக்க வேண்டிய காரியத்தை குறித்து தொடர்ச்சியாய் நான் உங்களோடு கூட பேசுவேன். நாம் விசுவாசிக்காவிட்டால் ஒருவராகிலும் அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது. நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பது காரியம் அல்ல, நான் எப்படிப்பட்டவன் என்பது அல்ல, இன்றைக்கு நான் எப்படி. கர்த்தர் நம்முடைய நீதிகளின் நிமித்தம் நீதியை கணக்கிட்டு அனுப்புகிறவர்கள, இன்றைக்கு நீ எப்படி? ஆண்டவரே, நான் அப்படி பிரயாசப்பட்டேன். எல்லாம் நீ பிரயாசப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு என் வார்த்தையை இந்த ஜனத்துக்கு முன்பதாக நீ விசுவாசியாமல் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜனங்களுக்கு முன்பதாக விசுவாசத்தில் நிற்க வேண்டிய மோசே
அவிசுவாசப்பட்டபடியினால் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்தார். இந்த காலையில் நம்மில் ஒருவர் ஆகிலும் அவிசுவாசத்தினாலே எதையாகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாயிருப்போம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். திட்டவட்டமாய் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மோசே வார்த்தைகளை விசுவாசியாதபடியினாலே அவன் அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போகக்கூடாமல் போயிட்டு வாசிக்கிறோம். நாங்களும் அவ்விதமாயிராதபடிக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை எப்போது விசுவாசிக்கும், விசுவாசித்த அந்த விசுவாசத்தில் பலனடையும் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.